திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது லட்டு தான். திருமலை செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றது. மனம் சுவை மிகுந்த அந்த லட்டு குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தற்போது கூறிய கருத்துதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் மங்களகிரியில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டதாக சாடினார். దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని, ఏది గీకు బదులు. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாக கூறிய சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் விலங்கு கொழுப்பை பயன்படுத்தியதாக முதலமைச்சரே குற்றம் சாட்டியுள்ளது ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இதுகுறித்து திருப்பதி தேவஸ்தானம் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இதற்கு பதிலடி தந்துள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு நாயுடு எந்த எல்லைக்கும் செல்வார் என கூறியுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுபா ரெட்டி, திருப்பதி கோயிலின் புனித தன்மையையும் கோடிக்கணக்கான இந்து பக்தர்களின் நம்பிக்கையையும் சந்திரபாபு நாயுடு தகர்த்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பதி தேவஸ்தான முன்னாள் தலைவராகவும் இருந்த சுபா ரெட்டி சந்திரபாபு நாயுடுவுக்கு சவால் விடுத்துள்ளார். விலங்கு கொழுப்பு விவகாரத்தில் திருப்பதி கோயிலில் குடும்பத்துடன் சத்தியம் செய்ய தயாராக இருப்பதாகவும் சந்திரபாபு நாயுடுவும் அப்படி செய்வாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் சுபா ரெட்டி. கடந்த காலங்களிலும் திருப்பதி லட்டு தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. லட்டு தயாரிப்பதற்கான விண்ணப்பதாரர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது சர்ச்சையானது. இதேபோல திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு கர்நாடக அரசு நிறுவனமான நந்தினி நெய் வழங்க மறுப்பதாக பாஜக குற்றம் சாட்டியது. எனினும் பாஜக ஆட்சியின் போதே நெய் வழங்குவது நிறுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சித்தராமையா பதிலடி தந்தார். வேலூரில் பள்ளி சீருடையில் மாணவிகள் வளைகாப்பு செய்வது போன்று ரீல்ஸ் எடுத்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஒன்றில் மாணவிகள் சக மாணவிக்கு வளைகாப்பு செய்வதை போன்று நடித்து ரீல்ஸ் தயாரித்துள்ளனர். அதில் வளையல், பூ, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வைத்து மாணவிக்கு நலங்கு வைப்பது போன்ற வீடியோ எடுத்து ரீல்ஸை உருவாக்கியிருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவு செய்யப்பட்ட இந்த ரீல்ஸ் தற்போது சமூக வலைதளங்களின் பலரின் பார்வைக்கு வந்து சர்ச்சையானது. எனவே வீடியோ குறித்து சம்பந்தப்பட்ட மாணவிகளிடம் விசாரிக்க முதன்மை கல்வி அலுவலர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமாவுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் ரீல்ஸ் எடுத்த மாணவிகளிடம் தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. துறைப்பாக்கம் அடுத்த மேட்டுக்குப்பத்தில் பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. நிகழ்விடத்திற்கு விரைந்த துறைப்பாக்கம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டது மணலையைச் சேர்ந்த தீபா என்பதும், இவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதற்காக துறைப்பாக்கத்திற்கு வந்தபோது கொல்லப்பட்டிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் சுத்தியால் அடித்துக் கொள்ளப்பட்ட தீபா உயிரிழந்த பிறகு அவரை சூட்கேஸில் அடைத்து வீசிய அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற 25 வயது இளைஞரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். மணிகண்டனுக்கும் தீபாவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்ட போது கொலை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாய் தகராறு ஏற்பட்டு 2 பேருக்குள்ளே தகராறு ஆகிருக்கு. அதில் அவருக்கும் கையில் அடிபட்டிருக்கு, அந்த கொலை பண்ணவருக்கும் கையில் பட்டிருக்கு. அவர் எடுத்துகிட்டு வந்தக்கான ரத்தக்கரைகள்லாம் படிகளில் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இவர் தான் பண்ணார்னு முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க.